திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படும் என ஆளுங்கட்சி தரப்பு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடியும் சூழலிலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழலில் இப்போது அரசு ஊழியர்களின் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் ஆகிய 3 பேர் கொண்ட குழுவினர் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புடன் இன்று பேச்சு நடத்தினர். கூட்ட முடிவில் போராட்டக் குழுவினர் கூறியதாவது: மலைக்குழுந்தன், மாநில தலைவர், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம். இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய சங்கங்கள் வந்திருந்தாங்கன்னா அனைத்து சங்கங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை முழுமையாக திருப்தியாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் நிச்சயமாக. ஆனால் வழக்கம் போலவே என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சிஎம்கிட்ட கேட்டு சொல்கிறோம், ஜனவரி வரைக்கும் போருங்க, ஒன்றிய அரசில் நிதி பற்றாக்குறை இருக்குது, அதனால் கலைஞர் காலத்தில் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. எங்கள் சங்கத்தை பொறுத்தவரை இது ஏன்னா 23 வருஷம் ஆயிடுச்சு பழைய பென்ஷன் தரேன்னு சொல்கிறாங்க. இதுக்காக தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோன்னு பல்வேறு அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு எது உகந்த திட்டமோ அந்த ஓய்வு திட்டத்தையாவது அறிவிங்க, காலம் கடத்தாதீங்க. தொடர்ந்து இது நாங்கள் போராடி இதுவே டயர்டாயிடுச்சு. பள்ளிகளில், அரசு அலுவலகங்களில் போய் இது சார்ந்து பேச முடியாத சூழல் இருக்குது. இனிமேட்டுக்கும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு போய் இதை பற்றி பேசுகிறோம்னா அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 30 வருஷம் தான் ஒரு தலைமுறையே முடிஞ்சு போன பிறகு தினமும் ஆசைகள் பார்த்தீங்கன்னா தினமும் ஓய்வு பெற்று வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை இருக்குது. இந்த பகுதி நேர ஆசைகள் அவங்களுக்கும் ஒரு பணி நிரந்தரம் அல்லது அவங்கள தொகுப்பு அடிப்படையில் நியமனம் பண்ணணும். பேரறிஞர் அண்ணா காலத்தில் ஊக்க ஊதிய உயர்வு கொடுத்தாங்க. அதாவது ஆசைகள் படிக்காத ஊக்கப்படுத்தணுன்ட்டு அதை 10/3/2020 ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கும் கிடைக்கல, அதுக்கு பின்னாடி படித்து முடித்தவங்களுக்கும் கிடைக்கல. பல கோரிக்கைகள் இது போல் இருக்குது. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க, நல்லா கவனித்தாங்க. ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா விரைவாக அறிவிக்கிறது தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஆசைகள் அரசுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டத்தை தான் நிச்சயமாக தூண்டும். இவங்க என்ன சமாதானம் சொன்னாலும் ஆசைகள் அரசுகள் கேட்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. பிரதான 3 கோரிக்கையில் 10 கோரிக்கை முக்கியம். அதாவது ஒரு கோரிக்கை விட்டு ஒரு கோரிக்கைனா தப்பாக படும். ஒன்று 10 கோரிக்கை முழுசாக சொல்லிக்கிறேன், கேளுங்க. ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னா, 22 ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகின்றோம். அதே போல் 7வது ஊதிய குழுவானது அக்டோபர் 2017 அமல்படுத்தப்பட்டது. 1/1/2016 முதல் 30/9/2017 வரை ஊதிய குழுவினுடைய நிலுவையை அரசு வழங்கவே இல்லை. ஆகவே 21 மாத ஊதிய குழுவின் நிலுவையை அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதான கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது 1972 முத்தமிழ் அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அறிவித்த கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் இதுவரை கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் தொடர்ந்து பெற்று வருகிறோம். ஆனால் அதில் கூட அந்த உச்சவரம்பு முன்பு 25% மேல் இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த சிடி கிரேடுக்கு 5% உச்சவரம்பை குறைத்துவிட்ட காரணத்தினால் அனைவருக்கும் உடனடியாக பதவி கருணை அடிப்படையிலான பணி நியமனத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. என்ன காரணம் எனில், ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையோ தாயோ இறந்து விட்டால் உடனடியாக அந்த அரசு பணி அவங்களுடைய சந்ததி, அதாவது மகனுக்கோ மகளுக்கோ கிடைத்தால்தான் அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு சீர்திருத்தி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். ஆனால் இது காலதாமதமாக இருக்கிற நிலைமையாக இந்த 5% உச்சவரம்பு என்பதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதான கோரிக்கையாக இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல ஊதிய குழுவானது அமுல்படுத்தப்பட்ட பிறகு 1/6/2009 பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை முதுகலை ஆசிரியர்களுக்கு ஏறக்குறைய 31/5/2009 முன்பு உள்ள ஆசிரியர்களுடைய சம்பளமும் 1/6/2009 பின் நியமனம் பெற்ற ஏறக்குறைய 1 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம் பெறுகின்ற ஊதியமும் குறைந்தது 15,000 ரூபாய் குறைவு ஏற்படுகிறது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பல ஆண்டுகளாக நாம் கூறியும் கூட இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதே போல காலி பணியிடங்கள் தலைமைச் செயலிலிருந்து கீழே கடைசி வரை இருக்கின்ற துப்புரவு பணியாளர், துப்புரவு காவலர்கள், பண்ணை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு டி கிரேட் 4ஆம் நிலை ஊழியர்கள் வரை காலி பணியிடங்கள் மிக அதிகம் இருக்கிறது. ஆகவே காலி பணியிடத்தை நிரப்பிட வேண்டும்
அதுவும் போர்க்கால அடிப்படை நிறைவேற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இந்த 10 கோரிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அவர்களுக்கு பதவி உயர்வை பெற முடியாமல் இருக்கின்ற நிலைமையை கருத்தில் கொண்டு 7 வருடம் பணியாற்றுவதற்கு நிலை 3 ஓட்டுநர் எனவும் 14 வருடம் பணிபுரிபவர்களுக்கு நிலை 2 ஓட்டுநர் எனவும் 20 ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கு நிலை 1 ஓட்டுநர் என்றும் குறைந்தபட்சம் பதவி உயர்வாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை தொடர்ந்து ஓட்டுநர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அழுத்தம் கொடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் 10 கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி போன்ற உலகில் பணிபுரிகின்ற அந்த மேல்நிலை நீர்த்த இயக்கத்தோடு இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் பணி இயந்திரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிபுரிகின்றவர்கள் எல்லாம் அரசு அலுவலர்களாக ஏற்கனவே கொள்கை முடிவுகள் ஏற்கப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டாலும் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிபுரிகின்ற அரசு அலுவலர்களையும் அரசு அலுவலர்களாக அறிவித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதேபோல ஊராட்சி செயலாளருக்கு கடந்த ஆட்சியில் ஆர்சிக்கு இணையான ஊதியம் கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் அவருக்கான ஊதியம் கருவூலம் மூலம் வழங்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கான ஊராட்சி செயலாளருக்கான ஊதியத்தினை கருவூலம் மூலம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூடிய விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் சங்கத்தின் சார்பாக. அதே போல் இந்த தமிழ்நாடு அரசு ஊர்தி ஓட்டுநர் தலைமைச் சங்கத்தின் ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக அளித்த கோரிக்கையை நிச்சயம் நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற ஒரு உறுதிமொழியை சொல்லியிருக்காங்க. முக்கிய கோரிக்கைக்கு இந்த ஊதிய முரண்பாடு, அதாவது 10 வருஷம் முடிஞ்சவங்க 20 வருஷம் 30 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 15 வருஷம் முடிஞ்சு கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் காலிப்பணிகளை நிரப்புவதும் தொடர்பாகவும் சொல்லியிருக்காங்க. முக்கிய கோரிக்கை ஊதிய முரண்பாடு என்ற கோரிக்கையை நிச்சயம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் அது வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாடு அரசு ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. உங்கள் பெயர்? மாநில துணைத் தலைவர் கா. விஜயன். நன்றி.